வணக்கம். எனதருமை மாணவ செல்வங்களே, நல்லா இருக்கீங்களா? நேற்று தான் நம்ம பார்த்துட்டு போனோம். இன்றைக்கி மறுபடியும் உங்களை பார்க்க வந்திருக்கேன். புதிய பாடலோடு காணலாம் கற்கலாம் என்ற இந்த காணொளி மூலமாக ஒரு புதிய பாடலை உங்களுக்கு நடத்த இன்று வந்திருக்கின்றேன். நம்ம நேரடியாகவே பாடத்துக்குள்ளே போயிடலாம். ஏன்னா நுழையும் முன் நூல்வெளியெல்லாம் நேற்று பார்த்தாச்சு. எனவே இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி தான். அதனால் பாட்டுக்குள்ளே நம்ம நேரடியாகவே போயிடலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் விளக்க வேண்டியதெல்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம நேரடியாக பாட்டுக்குள்ளே போயிடலாம். ஒரு அருமையான பாட்டுமா, ஒரு அருமையான பாட்டு. இதில் ஒரு மனப்பாட பாட்டும் இருக்குது உங்களுக்கு, சரியா? அதனால் கொஞ்சம் நல்லா கவனிங்க. வாயிலோயே வாயிலோயே, விழி, விழின்னா கூப்பிடுறது. வாயிலோயே வாயிலோயே யார்? இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஔவையார் பாட்டி நிற்கிறாங்க. வாயிலோயன் அப்படின்னா யார்? அந்த முன்னாடி நிற்கக்கூடிய காப்பாளன், கேட் கீப்பர்னு சொல்லுவோம்ல, அதுதான். வாயில்னா என்ன? வாசல் தானே தமிழில், தூய தமிழில். அந்த வாசலில் நின்று காவல் காத்து கொண்டிருக்கக்கூடியவன் என்பதனால்தான் அவனை வாயிலோயே அப்படின்னு விളിக்கின்றார். இது அடுக்கு தொடர் இல்லையா? 2 முறை கூப்பிடுறாங்க. எப்படி? வாயிலோயே வாயிலோயே அப்படின்னு கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நான் ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனில் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த பாட்டு ஏன் எழுந்தது, இதனுடைய சூழல் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதியமானை சந்திக்க வந்திருக்காங்க ஔவையார். ஆனால் அவர் வர கொஞ்சம் தாமதமாகுது. அதில் கடுப்பாயிட்டாங்க ஔவையார். அதனால் அவங்க கொஞ்சம் கோபத்தோட இந்த பாட்டை சொல்கிறாங்க. என்ன செய்தியை சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இதில் அவங்களுடைய கல்வி கற்றதனால் உள்ள அந்த இருமாப்பு, செம்மாப்பு வெளிப்படையாக தெரியும் இந்த பாட்டில், அவங்க பேச்சில். கவனிங்க. வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்தித்தாம், உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து, வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை. கையில் பென்சில் வச்சுருக்கீங்களாம்மா? நான் நிறுத்தக்கூடிய ஸ்பேஸ் விடக்கூடிய இடத்துல எல்லாம் ஒரு கோடு போட்டுக்கோங்கம்மா. நான் பொருள் வாரியாக படிக்கிறேன். அதனால் நீங்கள் அந்த இடத்துல, நான் நிறுத்துகிற இடத்துல ஒரு கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா பின்னாடி நீங்கள் தனியாக படிக்கும்போது உங்களுக்கு அது பேருதவியாக இருக்கும். அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விஷயம்தான், இருந்தாலும் இப்போவும் நான் உங்களுக்கு அதை நினைவூட்டுறேன், சரியா? என்ன சொல்கிறாங்க? வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்தித்தாம், உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து. வள்ளியோர் அப்படின்னா யாருன்னா வள்ளல்கள். இப்போ முக்கியமாக அவள் குறிப்பிடுற வள்ளல் யாருன்னா அதியமான, மறைமுகமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி அதியமான் மாதிரி வள்ளல்கள், அரசர்கள், பேரரசர்கள் இவங்க கிட்டெல்லாம் செவி முதல் வயங்கு மொழி வித்தித்தாம். அவங்க காதில், செவினா காது இல்லையா, அவங்க காதில் நல்ல அறையும்படியாக, பதியும்படியாக, காதில் ஒலிக்கும்படியாக நாங்கள் என்ன செய்வோம்? நிறைய புத்திமதிகள், அறிவுரைகளை எல்லாம் நாங்கள் தைரியமாக சொல்லுவோம், புலவர்களாகிய நாங்கள். அது எவ்வளோ பெரிய வள்ளலாக இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளோ பெரிய மன்னனாக இருந்தாலும் சரி, அவன் காதில் அறையிற மாதிரி நாங்கள் நல்ல கருத்துக்களை தைரியமாக வித்தித்தாம், விதைப்போம். வித்தித்தாம்னா என்ன? விதைப்போம். விதைப்போம்னா என்ன? சொல்லுவோம், தைரியமாக சொல்லுவோம். சொல்லிட்டு உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து, நாங்கள் எதை எண்ணி நாங்கள் வந்தோமோ, எதை சாதிப்பதற்காக நாங்கள் வந்தோமோ அதை சாதித்து விட்டும் செல்வோம். அந்த உரன்னா வலிமை, அந்த மனசில் அந்த வலிமை எங்களுக்கு உண்டு. பணம் வேணால் எங்ககிட்ட எல்லாமே இருக்கலாம்ப்பா, ஆனால் அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவை வச்சு உங்களுடைய மன்னர்கள் மாதிரி பல மன்னர்களுக்கு காதில் நல்ல விழும்படியாக பல நல்ல அறிவுரைகளை, அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அறிவுரைகளை தைரியமாக வலிமையோடு அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய, அவர்கள் மனதில் பதிய வைக்கக்கூடிய வார்த்தைகள் எங்களுக்கு தான் பேச முடியும். அதை எங்களுக்கு தான் அதை புரிய வைக்க முடியும். ஏன்னா நாங்கள்லாம் நன்கு கற்றவர்கள். எதை எப்படி சொல்லணும், எப்போ சொல்லணுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். எனவே தூது செல்லும் போதும் சரி, 2 போர்களை தடுப்பதற்காக தூது செல்லும் போதும் சரி, புரியுதா, நான் எங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தினால பல போர்களையே நாங்கள் நிறுத்தியிருக்கோம், நடத்தாமல் காப்பாற்றியிருக்கோம். புரியுதா? அப்படிப்பட்ட வலிமை கொண்ட உள்ளத்தை உடையவர்கள் நாங்கள்.
அறிவை பெற்றவர்கள் நாங்கள். அவங்க மறந்து போன சில கருத்துக்களை, உண்மைகளை அவர்கள் மனதில் புரியும்படியாக விதைத்திருக்கின்றோம் நாங்கள். அப்படிப்பட்ட அறிவாளிகள் நாங்கள். ஆனாலும் வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை. இதில் பரிதாபமான நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால், அவ்வளவு திறமை கொண்ட நாங்கள் வரிசைக்கு வருந்துகின்றோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? பரிசிலுக்காக அவங்களை புகழ்ந்து பாடி, அவங்களுடைய புகழை பாடி பரப்புவதும் நாங்கள் தான். ஆனால் அப்படி பாடிட்டு அவங்க கிட்ட பரிசிலுக்காக, பணத்துக்காக கையேந்தி நிற்பதும் நாங்கள் தான், எங்களை போன்ற புலவர்கள் தான். அது உண்மைதானமா? அவ்வளோ பெரிய அறிவாளிகள் மன்னர்களை புகழ்ந்து பாடணுன்னா அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? பரிசில்கள் கொடுப்பாங்க புலவர்களுக்கு. புலவர்கள் இப்படி ஒவ்வொரு இடமா போய் அந்தந்த மன்னர்களை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களை புகழ்ந்து பாடி பரிசில்கள் பெறுவது என்பது சங்ககால வழக்கம். ஏன்னா அவங்களுக்கு செல்வந்தர்கள் கிடையாது. அவங்கெல்லாம் புலவர்கள். அறிவு தான் நிறைய இருக்கே தவிர பணம் கிடையாது. ஆனால் வாழ்க்கை நடத்தணும் இல்லம்மா, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, வாழ்க்கை நடத்தணும்ல. அதனால் அவங்க என்ன செய்வாங்களாம், போய் இந்த மாதிரி மன்னர்களிடம் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் ஒன்று தான். அதனால் அந்த தமிழை வைத்து அவர்களை புகழ்ந்து பாடி அவர்கள் கொடுக்கக்கூடிய, அவங்க மனசை கனிய வச்சு அவர்கள் கொடுக்கக்கூடிய பரிசில்களை வாங்கி வந்து தங்களுடைய ஜீவாதாரத்தை கழிப்பார்கள். இதுதான் புலவர்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. அதைத்தான் ஔவையார் இந்த இடத்துல சுட்டி காட்டுறாங்க. அவ்வளோ பெரிய அறிவாளிகளாக நாங்கள் இருந்தும், அவ்வளோ பெரிய தைரியசாலிகளாக நாங்கள் இருந்தும், எங்களுடைய ஜீவாதாரத்திற்கு, எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு வரிசையில் நின்று பரிசில்கள் பெறக்கூடிய அந்த ஒரு அவல நிலை எங்களுக்கு இருக்குது, புலவர்களுக்கு இருக்குது. அதை நினைத்தால்தான் வருத்தமாக இருக்குது. இதோ இப்போ நான் கூட நிற்கிறேன், எவ்வளோ நேரம் ஆச்சு நான் இன்னும் உங்கள் மன்னர் என்னை பார்க்கல, இது எனக்கு அவமானம் தானே, என்னுடைய கல்விக்கு இது பெருமையா? இதெல்லாம் அவங்க சொல்ல நினைக்கக்கூடிய வார்த்தைகள். கோபம் வருது, நம்மளை காக்க வைக்கிறானே அதியமான், அவமானப்படுத்துகிறானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது கோபத்தை தூண்டுகின்றது. அதனால் வரக்கூடிய வார்த்தைகள் தான் இதெல்லாம். எனவே எங்களை போன்ற கற்ற புலவர்களுடைய தலையெழுத்து அது. பரிசிலுக்காக நாங்கள் இந்த மாதிரியான மன்னர்கள்கிட்ட கையேந்தக்கூடிய நிலைமையில் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, பரிசிலர்க்கு அடையா வாயிலோயே, உடனே பெருமைப்படுத்தின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி பரிசிலர்கள், பரிசு பெற வேண்டி வந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு என்றைக்குமே இந்த கதவு திறந்து தான் இருக்கும். அடையாத ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் நடத்தியாச்சு. உங்களுக்கு இலக்கண குறிப்புனா அடையாதன்னு வரணும் இல்லையா, அடையா அப்படின்னு வர்றதுனால ஈட்டில் தகரம் கெட்டு வருவதனால் இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஞாபகம் வருதா? கனெக்ட் பண்ணி பாருங்கம்மா கிராமரை. சரியா? பரிசிலர்க்கு அடையா வாயிலோயே, என்றுமே பரிசிலர்களுக்கு, தன்னை நாடி வரக்கூடிய புலவர்களுக்கு அவன் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவன் அதியமான். இந்த கதவு எப்போவுமே அவர்களுக்காக திறந்தே தான் இருக்கும். அப்படிப்பட்ட அதியமான் இன்று என்னை காக்க வைத்து விட்டானே என்ற வருத்தம் தான். அடுத்து என்ன சொல்றாங்க? கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அரியலன் கொல், என் அரியலன் கொல். புரியுதா? என்ன சொல்ற? கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி. கடுமான் அப்படின்னு சொன்னால் மான் இல்லைம்மா, அது கடுனா வேகம்னு அர்த்தம். கடுமான் அப்படின்னா விரைந்து ஓடக்கூடிய குதிரைகளை கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். யார்? தோன்றல். யார்? நெடுமானஞ்சி. நிறைய நல்ல ஜாதி குதிரைகளை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய, வேகமாக ஓடக்கூடிய குதிரைகளை வைத்திருக்கக்கூடிய நெடுமான் அஞ்சி தன் அரியலன் கொல், தன்னை மறந்து விட்டான் போல இருக்கு. கொல் அப்படிங்கிறது அசைச்சொல் அப்படின்னு சொல்லுவோமா. அந்த கொல் அப்படிங்கிறத அசைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் இலக்கணத்தில். அதுக்கு மீனிங் கிடையாது. கொல்ங்கிறது என்னது? அசைச்சொல். அதுக்கு மீனிங் கிடையாது, அர்த்தம் கிடையாது. எங்கேயாவது பாட்டினுடைய ஓசை குறைகிற இடத்துல இந்த மாதிரி வார்த்தைகளை போடுவாங்க. அதுக்கு மீனிங் கிடையாது. கொல்லோ,
கொல். வள்ளுவரும் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பார். இதுக்கு பேர் அசைச்சொல். எழுதி வச்சுக்கோங்க, பக்கத்தில் குறிப்பேடு வச்சுருக்கீங்க இல்லையா? அந்தந்த இடத்துல சில தகவல்களை தருவேன், அதெல்லாம் எழுதி வச்சுக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. சரியா? சரி, பாருங்க. தன் அறியலன் கொல், தன்னை அறியவில்லை போலும், தான் யார் என்பதை மறந்துவிட்டான் போலும். ஏன்? அவன் யாரு? வள்ளல். வந்தவர்களை வாழ வைக்கக்கூடிய வள்ளல். அப்படிப்பட்ட வள்ளல் இன்று என்னை காண இன்னும் வரல, தாமதிக்கின்றான். தன்னை மறந்து விட்டானா அவன்? என் அறியலன் கொல். வந்திருக்கிறது யாரு? அவனுடைய உயிர் தோழி அவ்வை பிராட்டி. அப்போ என்னையும் மறந்துட்டான் போல இருக்கே, அதனால தானே இன்னும் வரலை. சொல்லிட்டேல்ல நான் வந்துட்டேன்னு, அதுக்கப்புறமும் இன்னும் ஏன் வரல அவன் என்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நடத்த போகிற பாட்டு தான் உங்களுக்கு மனப்பாட பாட்டு. மேலே ஸ்டார் இருக்குது பாருங்கம்மா, அதுதான் மனப்பாட பாட்டு. என்ன சொல்கிறாங்க? அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன, வருந்தலை உலகமும் அன்றே. அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன, வருந்தலை உலகமும் அன்றே. என்ன சொல்கிறாங்க? இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. என்ன சொல்கிறாங்க? அறிவும் புகழும், அறிவும் புகழும் உடையோர். என்னன்னு தெரியுதா? எண்ணுமை. அறிவும் புகழும் ரெண்டு உண்மை வெளிப்பட்டு வந்திருக்கா. எனவே இது என்னது? எண்ணுமை. அந்த அறிவும் புகழும் உடைய மற்ற மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, இவன் ஒருத்தந்தான் வள்ளலா உலகத்தில்? வருந்தலை உலகமும் அன்றே அப்படின்னு என்ன? என்ன இந்த உலகம் என்ன வெற்றிடம் ஆயிடுச்சா? திடீர்னு பாலைவனம் ஆயிடுச்சா? யாருமே மனிதர்களே இல்லாத வெற்றிடமாக மாறிவிட்டதா இந்த உலகம்? இல்லையே. இன்னும் இவனை மாதிரி இன்னும் எத்தனையோ எண்ணற்ற மன்னர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இவன் மட்டும்தானா வள்ளல்? இவனை போன்று இன்னும் எண்ணற்ற வள்ளல்கள் இருக்க தானே செய்கிறாங்க. உலகம் ஒன்றும் வெற்றிடம் ஆயிடல. இவனை விட அறிவும் புகழும் நிறைந்த வள்ளல்கள் இன்னும் இந்த உலகத்தில் வாழத்தான் செய்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தமா? இவன் இல்லைன்னா நான் ஒன்றும் செத்து போயிட மாட்டேன். புரியுதா? இவன் இல்லைன்னா எனக்கு இன்னொருத்தர் தரப்போகிறாங்க. ஏன்னா என்கிட்ட அறிவு இருக்குது. அந்த அறிவை வைத்து நான் எங்கே வேணாலும் போய் நான் பொழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இப்போ இதை சொல்கிறாங்க அவங்க. அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன. என்ன செத்து போயிட்டாங்களா என்ன? இவனை விட அறிவும் புகழும் உடைய மன்னர்கள்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கப்பா. வருந்தலை உலகமும் அன்றே. உலகம் ஒன்றும் வெற்றிடம் ஆயிடலை, யாருமே இல்லாத வெற்றிடமாக மாறிவிடவில்லை. இவனை போன்று இன்னும் பல பேர் அதில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதனால் காவினம் கலனே, சுருக்கினம் கலப்பை. அதனால் நான் கிளம்புறையா, நான் கிளம்புறேன். காவினம் கலனே அப்படின்னா என்ன? நல்லா கவனிக்கணும். இதை வச்சு கொஸ்டின் இருக்குது, அதனால் நல்லா கவனிக்கணும். காவினம் கலனே அப்படின்னா என்ன? அந்த கலன் அப்படிங்கிறது யாழ். அவங்க கையில் கொண்டு வரக்கூடிய ஒரு இசைக்கருவி அல்ல ஓலைச்சுவடி எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த அந்த கையில் கொண்டு வந்த பொருள்கள் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும், அதாவது ஓலைச்சுவடி இல்லை யாழ், இவங்க இருக்காங்க இல்லையா பாணர்கள், அவங்கெல்லாம் பாடி பரிசில்கள் பெறுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு பாணர்கள்னு பேர். புலவர்கள் எல்லாம் கவிதை சொல்லி பரிசில்கள் பெறுவாங்க. அவங்க ஓலைச்சுவடிகளை கொண்டு வருவாங்க. இப்படி அவங்க கையில் கொண்டு வரக்கூடிய கருவிகள் இருக்குது இல்லையா, அதையெல்லாம் நான் சுருட்டி எடுத்துக்கிறேன். காவினம்னா சரி, மூட்டையை கட்டுறேன்னு சொல்லுவோம்ல நம்ம. சரி, நான் மூட்டையை கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே பாங்கில் தான் சொல்கிறாங்க. சரி, நான் என்னுடைய கருவிகளையெல்லாம் மூட்டை கட்டிக்கிறேன். சுருக்கினம் கலப்பை. நான் கலப்பை அப்படின்னா என்னென்னா அந்த அந்த பொருள் சொன்னலாமா கருவிகள், அதை வச்சு கொண்டு வரக்கூடிய பை, அதுதான் கலப்பைன்னு சொல்லுவாங்க. சுருக்கு பை மாதிரி இருக்கும் அது. அது உள்ளே வச்சு எல்லாத்தையும் திருப்பி கொண்டு போகிறதுக்கு. ஸோ என் மூட்டையை கட்டிக்கிறேன், என் பைக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு நான் சுருக்கி, நான் சுருக்கு பை பார்த்துருப்பீங்கள்ல, பாட்டிங்க கிட்ட எல்லாம் வெத்தலையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கள்ல சுருக்கு பை. அதில் அப்படியே ஒரு கயிறு வரும் பார்த்துருக்கீங்களா? அந்த கயிறு அப்படியே சுருக்கியாச்சுன்னா பையனுடைய வாய் சுருங்கிடும். ஒரு நாட் போட்டுக்குவாங்க. சில்லறையெல்லாம் கூட அதில் தான் வச்சுருப்பாங்க நம்ம பாட்டிமார்கள்லாம் அந்த காலத்தில்.
அந்த மாதிரி ஒரு பையின்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் கலப்பைன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் கொண்டு வந்த என்னுடைய சுவடிகள், என்னுடைய யாழ் எல்லாத்தையும், பொருள்கள் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் என்னுடைய பைக்குள்ளே போட்டு என்னுடைய மூட்டையை கட்டிக்கிறேன், கிளம்புறேன்ப்பா நான் சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன். சொல்லக்கூடிய சூழ்நிலை புரிஞ்சுதா? ஏன் சொல்கிறாங்க அந்த வரியேன்னு கொஸ்டின் இருக்குமா? ஸோ நான் என்னுடைய பொருள்களை எல்லாம் கட்டி கொண்டு என்னுடைய பையை எடுத்துக்கொண்டு நான் கிளம்புறையா. உங்கள் மன்னனுக்கு தான் நேரம் இல்லைல்ல என்னை பார்க்குறதுக்கு. நான் இங்கே நின்று நேரத்தை வீணடிக்க மாட்டேன். எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் படித்தவள், இன்னும் பல இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. இவனை மாதிரி இன்னும் பல மன்னர்களை பார்க்க வேண்டியது இருக்குது. புரியுதா? அதனால் நான் என்னுடைய பெட்டியை பையை நான் எடுத்துக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லிட்டு போகிறாங்கம்மா. உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்ல பஞ்ச் டைலாக்னா. என்ன சொல்லிட்டு போகிறாங்க? மரங்கொல் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசை செல்லினும் அத்திசை சோரே. சூப்பராக ஒரு பஞ்ச் டைலாக் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மரங்கொல் தச்சன் கைவல் சிறார். இந்த மர வேலையெல்லாம் செய்கிறாங்கல்ல, தச்சன், கார்பெண்டர், மரத்தச்சன் இல்லையா, தச்சன்னு சொல்லுவாங்க. கார்பென்ட்ரி ஒர்க்கெல்லாம் செய்யக்கூடியவங்களில் தமிழில் தச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தை எல்லாம் செய்யக்கூடிய தச்சன் இருக்கான் இல்லையா, மரவேலை செய்யக்கூடிய கார்பெண்டர். அதில் எப்படிப்பட்ட கார்பெண்டர்? கைவல் சிறார், நல்ல கைவன்மை உடைய, நல்ல தொழில் தெரிஞ்ச, தொழில் அத்துப்படி எக்ஸ்பர்ட், தொழில் தெரிந்த தச்சனுடைய சிறார். சிறார்னா அளபெடை, தெரியுதா? செய்யுளிசை அளபெடை சிறார். சிறார்னா பிள்ளைகள்னு அர்த்தம், சிறுவர்கள்னு அர்த்தம். பக்கத்தில் எழுதிக்கோங்கம்மா. கதை கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க, பக்கத்தில் எழுதுங்க. இல்லைன்னா புரியாது இந்த பாட்டு. இது 8 தொகை பாட்டு, அதனால் உங்களுக்கு அது புரியாது. தனியாக படிச்சிங்கன்னா பக்கத்தில் எழுதிக்கோங்க. மரங்கொல் தச்சன் கைவல் சிறார், மரவேலை செய்யக்கூடிய நல்ல எக்ஸ்பர்ட்டான, கைவல் அப்படின்னா என்ன, நல்ல எக்ஸ்பர்ட், திறமை வாய்ந்த தச்சனுடைய சிறார், பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பாவினுடைய திறமை கண்டிப்பாக பிள்ளைகளுக்கும் இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ தொழில் அப்படி தானே வந்தது, பரம்பரையாக தானே தொழில் செய்வார்கள். வர்ணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பரம்பரையாக தானே செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்பா டாக்டர்னா அம்மாவும் டாக்டர், பிள்ளைங்களும் டாக்டர். அப்பா கார்பெண்டர்னா பிள்ளைங்களும் கார்பெண்டர். அப்பா அரசியல்வாதினா பிள்ளைங்களும் அரசியல்வாதி. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த சூழல்லையே வளர்றதுனால அவங்களுக்கு மற்றவர்களை விட அந்த தொழிலை பற்றி அதிகமாக தெரியும். மற்றவங்க அதுக்காக ஸ்பெஷலாக போய் படித்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவங்களுடைய பிள்ளைங்க அந்த சூழல்லையே வளர்கிறாங்க இல்லையாம்மா, சின்ன பிள்ளையிலேருந்து அதையே பார்த்து வளர்கிறாங்க இல்லையா. அதனால் அவங்களுக்கு இயல்பாகவே அந்த தொழில் நன்கு தெரிந்துவிடும். இதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. உடனே கேட்காதீங்க, தச்சனோட பிள்ளை தச்சனாக தான் இருக்கணுமான்லாம் கேள்வி கேட்காதீங்க. சூழ்நிலை, இன்றைக்கி எத்தனையோ பேர் இப்போவும் அப்பா அம்மா டாக்டர்னா பிள்ளைங்க டாக்டராக இருக்காங்கல்ல, இருக்க தானே செய்கிறாங்க. இல்லாததை ஒன்றும் சொல்லலைல்ல இல்லையா. அப்பா அம்மா நடிகர்கள் அப்படின்னா, அப்பாவோ அம்மாவோ நடிகராக இருந்தால் கூட பிள்ளைங்களை நடிக்க வைக்கிறாங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரிந்த தொழில், அந்த சூழலில் வளர்ந்த பிள்ளைங்க அவங்களுக்கு இன்னும் எளிதாக இருக்கும் அதை கற்றுக்கிறதுக்கு. அவ்வளோதான் விஷயங்க. அதுக்கு மேலே அங்கே ரொம்ப தோண்டி துருவி பார்க்குறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. சாதாரண மனிதர்களை விட அந்த சூழலில் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு இன்னும் கொஞ்சம் அது சம்பந்தமான அறிவு அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் அங்கே விஷயம். புரியுதா? ஸோ மரங்கொல் தச்சன் கைவல் சிறார், மரவேலையை செய்யக்கூடிய, அருமையாக செய்யக்கூடிய திறமை கொண்ட ஒரு தச்சனுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைங்க மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசை செலினும் அத்திசை சோரே. மழு அப்படின்னா கோடாலி, மரத்தெல்லாம் வெட்டுவோம்ல, கோடாரி. அந்த கோடாரி தான் மழு. பரசுராமன் கையில் இருக்கும் மழு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவர் பின்ன மரத்தை சாய்க்கிற மாதிரி மன்னர்களுடைய தலையை சாய்ச்சிக்கிட்டே போனார் பரசுராமன் இல்லையா.
அந்த மழு வந்து கோடாலிங்கிறது வந்து மரத்தை வெட்ட பயன்படக்கூடிய ஒரு ஆயுதம், ஒரு வெப்பன். அந்த பிள்ளைகள் கையில் ஒரு கோடாலியை எடுத்துக்கிட்டால் போதும். காட்டு பக்கம் போனாங்கன்னா, மர வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் கட்டை வேணும் இல்லாமா, உட்டு வேணும்ல, மரங்கள் வெட்டப்படணும். மரங்களை வச்சு தானே அவங்க வந்து மர வேலை செய்வாங்க. கட்டில், நாற்காலி, கதவு, ஜன்னல் எல்லாம் எதில் செய்கிறோம்? மரத்தில் தானே செய்கிறோம். அதுக்கு மரம் வேணும்ல, மரம் வேணும்னா அது வெட்டணும்ல, அது வெட்டுறதுக்கு கோடாரி வேணும்ல, அதை தான் சொல்கிறாங்க. அந்த தச்சனுடைய பிள்ளைங்க கையில் வந்து கோடாலி ஒன்று எடுத்துக்கிட்டு காட்டு பக்கம் போனாங்கன்னு சொன்னால், எந்த திசைக்கு போனாலும் அவங்களுக்கு சோரியா அப்படின்னா என்ன அர்த்தம்? காட்டுக்குள்ளே யாரோ சோறு பொங்கி பொங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை. நீங்கள்லாம் என்னுடைய மாணவர்கள், உங்களுக்கு புரியணும். உருவகம்னா என்ன, ஓமைனா என்ன, இதெல்லாம் புரியணும் உங்களுக்கு வாழ்க்கையில். அப்போ என்ன சொல்ல வர்றாங்க? எங்கே திரும்பினாலும் மரம், எங்கே திரும்பினாலும் மரம் இருக்கும். கையில் ஒரு கோடாலியை எடுத்துகிட்டு போயாச்சுன்னு சொன்னால், எங்கே திரும்பினாலும் மரத்தை வெட்டி சாய்ச்சிட்டு நாங்கள் பொழப்ப நடத்திக்குவோம், பணத்தை சம்பாதிச்சுக்குவோம், சாப்பிட்டுக்குவோம். ஐயா, சோறு சாப்பிட்டுப்போம், பசியாற்றிக்கொள்வோம். எங்களுக்கு கைவசம் தொழில் இருக்குது, அறிவு இருக்குது, எங்களுக்கு பிழைக்கக்கூடிய அறிவு இருக்குது எங்ககிட்ட. அதே மாதிரி தான் நானும்னு சொல்ல வர்றாங்க. ஒரு ஓமை சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. உங்களுக்கு புரியலையா? பார்க்குற இடம்லாம் மரம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? காடுங்கிறது உலகம். பார்க்குற இடம்லாம் மரம் அப்படின்னு சொல்கிறது பெரிய பெரிய வள்ளல்கள், மற்றவர்களுக்கு வறியவர்களுக்கு உதவக்கூடிய வள்ளல்கள், அரசர்கள், நல்லவர்கள், அவங்க தான் மரங்கள்னு குறிப்பிடுறாங்க. மழு, கையில் கோடாரியை ஏந்திக்கிட்டு போனான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மழு அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அறிவு, கல்வி. கல்வி என்ற மழு எங்கள் கையில் இருக்குது. அதை வச்சு நாங்கள் உலகத்துக்கு போயாச்சுன்னா எல்லாரும் எங்களை வரவேற்று எங்களை கொண்டாடுவார்கள். எங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஸோ எத்திசை செலினும் அத்திசை சோரே. எந்த பக்கம் நாங்கள் போனாலும் அங்கே எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், எங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும். ஏன்னா நாங்கள் புத்திசாலிகள், கல்விமான்கள், அறிவாளிகள். எங்ககிட்ட வந்து வித்தை இருக்குது, கல்வி இருக்குது, அதை வச்சு நான் பொழைச்சிப்பேன். நான் இங்கேயே அவமானப்பட்டுட்டு நிற்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. புரியுதா? அதனால நான் என்னுடைய பையை சுருட்டி கொண்டு என் கருவிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் கிளம்புறேன். சொல்லிடு உன்னுடைய மன்னன் கிட்ட, இப்படி உங்களுடைய நண்பர் வந்தாங்க, ஔவையார் பாட்டி இப்படி சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லு போ அப்படின்னு இருமாப்போடு பேசக்கூடிய இந்த ஒரு புறநானூற்று பாடலை தான் உங்களுக்கு இப்போ பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. பாட்டு புரியுதா பாருங்க. இல்லைன்னா மறுபடியும் வீடியோவை போட்டு கேளுங்க. இதில் உள்ள ஓமைகள் எல்லாமே உங்களுக்கு புரியும். நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருந்தும் நான் 2-3 தடவை சொல்கிறேன். அப்படியும் உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் திருப்பி காணொலியை போட்டு கேளுங்க. பாட்டு நல்லா புரியும். புரியுதாம்மா? இதுதான் உங்களுடைய பாடலின் விளக்கம். இதுக்கு கீழே பாருங்கள், பாவகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டு நேரிசை ஆசிரியப்பா. நேரிசைன்னு சொன்னாலே நான் சொல்லியிருக்கேன், நேரிசை வெண்பா, நேரிசை ஆசிரியப்பான்னு சொன்னாலே என்ன, பக்கா இலக்கணப்படி அமையும். ஆசிரியப்பாக்கு என்ன இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கோ தொல்காப்பியத்தில் இல்லை நன்னூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது அப்படியே அப்ளை பண்ணி எழுதினது தான் வந்து கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல், அந்த இலக்கணத்தை விட்டு சிறிது கூட அகலாமல் எழுதக்கூடிய பாட்டுக்கு பேர் தான் நேரிசைன்னு கூட சேர்த்து சொல்லுவாங்க. அப்படி எழுதப்பட்ட நேரிசை ஆசிரியப்பா இது. ஸோ இது அகவலோசை உடையது. இந்த பாட்டு வந்து அகவலோசை உடைய பாட்டு அப்படிங்கிறத கீழே பாவகை குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்க, திணை, பாடான் திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதனால தான் உங்களுக்கு நான் இதை நடத்துகிறேன். நான் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க. இப்போது புறத்தில் வந்து திணைகள் எத்தனை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் 9th படிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. நான் சொல்கிறேன், ஞாபகம் வருதான்னு பாருங்கள். எத்தனை திணை இருக்குது மொத்தம்? தொல்காப்பியர் சொன்னது 7.
ஆனால் புறப்பொருள் வெண்பா மாலை புறநானூறு சொல்லக்கூடியது 12 திணைகள் சொல்கிறாங்க. எதெல்லாம் அப்படின்னா வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உழிஞை, நொச்சி, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை 12. இது புறப்பொருள் வெண்பா மாலையில் சொல்லக்கூடியது. யார்? ஐயனாரிதனார்னு ஒருத்தர் தான் எழுதினார் புறப்பொருள் வெண்பா மாலையை. அவர் சொல்லக்கூடிய திணைகள் பார்த்தீங்கன்னா 12. ஆனால் தொல்காப்பியர் 7 தான் சொல்லுவார். 7 தான் சொல்லுவார். பேர் பண்ணிடுவார் அவர். வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உழிஞை, நொச்சி, தும்பை, வாகை பேர் பண்ணிட்டாரா? 4 ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் பாடான், பொதுவியல், கைக்கிளை மட்டும்தான் சொல்லுவார். பெருந்திணையை அதில் சேர்க்க மாட்டார். இப்படி சில பிரிவுகள் இருக்குது. இது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போக வேண்டாம். நீங்கள் ஏற்கனவே படித்தது தான் இது. வெற்றினா என்னன்னு தெரியும்ல, சண்டை போடுறதுக்கான காரணம் வேணும். அதனால் ஆணிரைகளை எல்லாம் போய் என்ன செய்வாங்க? கைப்பற்றுதல். அதுதான் வெற்றி. அப்புறம் அதை மீட்டல், அதனுடைய ரியாக்ஷன். சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, ஆணிரைகளை கவர்ந்து போகும்போது சும்மா இருக்க மாட்டான்ல அந்த மன்னன், அதை மீட்டு போகிறதுக்கு வருவான். அது கரந்தை. இப்படி பேர் பண்ணிக்கிட்டே வரணும். அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாமா? ஏன்னா உங்களுக்கு அது சம்பந்தமாக கேள்விகளும் கிடையாது, அதுக்கான பாடல்களும் இங்கே கொடுக்கப்படவில்லை. அதனால் பாடான் திணைனா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பாடான் திணை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்னது? ஒரு பாடல் ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் போன்ற நல் இயல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணையாகும். புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே படிச்சுக்கோங்க. சரியா? அப்போ திணை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, திணைனா ஒழுக்கம். திணை என்றால் ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் அதனுடைய உட்பிரிவுகள் தான் துறைன்னு சொல்லுவோம். அதில் புறத்தில் பார்த்தீங்கன்னா 65 துறைகள் இருக்குது. 65 துறைகள் இருக்குது. இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. ஏன்னா இது உங்கள் புத்தகத்தில் இல்லை அப்படின்னாலும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இதெல்லாம் கேட்பாங்க, இந்த கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. மொத்த துறைகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 65 துறைகள் இருக்குது. அதெல்லாம் பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் 65 துறை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேள்வி கேட்பாங்க. புறநானூற்றில் கூறப்படும் துறைகள் எத்தனைன்னு சொல்லி கீழே 4 ஆப்ஷனை கேட்பாங்க. அதுக்காக சொல்கிறேன். 65 அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன துறை? பரிசில் துறை. பரிசில் துறைன்னா என்ன? பரிசு வேண்டி வாயலில் நிற்பது. உங்களுக்கு அதிகமாக ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப சுருக்கிட்டாங்க. கருத்துகளையும் விளக்கங்களையும் எல்லாத்தையுமே ரொம்ப சுருக்கி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாடப்பகுதியில், இந்த புத்தகத்தில். இதுக்கு முன்னாடி உள்ள நான் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் நான் ஆசிரியராக இருந்ததுனால இதுக்கு முன்னாடி நடத்தின புத்தகங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதிலெல்லாம் ரொம்ப விளக்கமாக இருக்கும். அதுவும் நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்னு எழுதிட்டு இருந்த காலகட்டம் உண்டு இல்லையா, அதெல்லாம் இன்னும் விளக்கமாக இருக்கும். அப்போ இது எல்லாத்தையுமே நான் நடத்தி தான் ஆகணும்னு ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ உங்களுக்கு அதுக்கு தேவையில்லை. நான் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க, உங்களுக்கு விளக்கமாக நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இது விளக்குறதுக்கு ஒரு தனி வீடியோ வேணும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில். அதனால் மேலோட்டமாக உங்களுக்கு திணைனா என்ன, துறைனா என்ன, எத்தனை இருக்குது அப்படிங்கிறத மேலோட்டமாக சொல்லிட்டேன். இது இன்னும் உங்களுக்கு விளக்கமாக வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு தனி வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். சரியாம்மா? செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு அதை தெரியப்படுத்துங்க, கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. பாடத்துக்கு 12க்கு இவ்வளோ போதும். சரியா? பிற்பாடு நான் உங்களுக்கு அது ஒரு தனி வீடியோவாக நான் போடுறேன். புரிஞ்சுதாம்மா? ஸோ இந்த பாடான் திணை பரிசில் துறைனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சரில் வரும். அதனால் அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாம்மா, பாட்டு முடிஞ்சிருச்சு. பாட்டு முடிஞ்சாச்சு. இதில் வரக்கூடிய முக்கியமான கேள்விகள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லியாச்சு. அதுக்கான விடைகளும் எப்படி எழுதணுங்கிறதையும் நான் சொல்லியாச்சு. பின்னாடி இலக்கண குறிப்பு, புணர்ச்சி இருக்குது. இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நடத்தும் போது எல்லாமே மொத்த புத்தகத்தில் உள்ள இலக்கண குறிப்புகள், புணர்ச்சிகள் எல்லாத்தையுமே நான் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா நான் அடிப்படை சொல்லி கொடுத்தாச்சு உங்களுக்கு. அதனால் இப்போ இது ஏன் இந்த விடை, வயங்கு மொழினா ஏன் வினைத்தொகை அப்படிங்கிறது உங்களுக்கே இப்போ புரியணும். ஏன்னா அந்த அளவுக்கு விளக்கமாக நான் வீடியோ போட்டாச்சு, சொல்லி கொடுத்தாச்சு. அதனால் இனிமேல் உங்களுக்கு இதனுடைய விடை, ஏன் இந்த விடை வந்ததுங்கிறதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு புரியணும். அப்போ தான்
நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்க, பாடத்தை புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உங்களையே நீங்கள் க்ராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளவுதாம்மா இந்த பகுதி. இனி அடுத்த காணொளியில் நாம் துணைப்பாடம் இல்லையா அடுத்தது. ஸோ பாதுகாப்பாய் ஒரு பயணம் அப்படிங்கிற ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம ட்ராவல் பண்ணணும், நம்ம என்னெல்லாம் ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கோம், அது சம்மந்தமான ஒரு துணைப்பாடம் கொடுத்துருக்காங்க. அதை அடுத்த காணொளியில் உங்களுக்கு நான் நடத்துகிறேன். சரியாம்மா? அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவள்ளி.